சார் பரவாயில்லையே, புத்திசாலி பொண்ணாதான் இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா தான் ஓட்டுற. வீட்டுக்கு போ, ஒரு 4 நாள்ல லைசன்ஸ் வந்துடும். தேங்க்யூ சார். சார் லைசன்ஸ் 85 65 இதான் ஒழுங்கா வண்டியை ஓட்டலையப்பா, உனக்கு எப்படி லைசன்ஸ் கொடுக்கறது? சார் நீங்கள் சொன்னமா சார் பண்ணேன், நீங்கள் சொன்னமா தான் 8 போட்டேன், நீங்கள் சொன்னமா தான் U-turn போட்டேன். அப்புறம் என்ன சார்? எல்லாம் ஓகே தான், ஆனா ஒன்று குறையுது. சார் நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன், என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வேறு என்ன சார் வேணும்? தம்பி நீ போயிட்டு அடுத்த வாரம் வா, கிளம்பு. சார் அந்த பொண்ணுக்கு ஒழுங்காக U-turn கூட போட தெரியல, அந்த பொண்ணுக்கு லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணுறீங்க. அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? கிளம்பு. சார் இப்போ எனக்கு ஏன் லைசன்ஸ் தர மாட்டீங்கன்னு ஒரு சாலிட் ரீசன் சொல்லுங்கள். ஓ, சாருக்கு ரீசன் சொல்லணுமா? அந்த பொண்ணு கொடுத்துச்சு, நீ கொடுக்கல, அதான் ரீசன். போதுமா? புரியல. புரியலனா போப்பா, சும்மா உட்காந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத. நீங்கள் சொல்லனா நான் விஜிலன்ஸ் போக வேண்டியதாக இருக்கும். விஜிலன்ஸ்க்கு போவியா? ஓ, உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? ஓ போய் என்னன்னு சொல்லுவ? நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லுவியா? சொல்லிக்க போ. என்ன வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டுறியா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியல சொல்லி பிளாக் மார்க் வச்சுன்னு வச்சுக்க, தமிழ்நாட்டுக்குள்ள உன்னால எங்கேயுமே லைசன்ஸ் வாங்க முடியாது. என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இந்த வீடியோவை காமிச்சு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உங்களுக்கு போன அந்த ஆக்ஷன் தெரியுமா சார்? அந்த பையன் கார் ஓட்ட தெரியாமல் பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருந்தவங்க மேலே கார் விட்டு ஏற்றி கொன்னா சார். போன வாரம் அந்த பையனுக்கு நீங்கள் தான் லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து மறைச்சிருக்கீங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். இப்போ அப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சுட்டீங்களே, அந்த பொண்ணு நாளைக்கு எதாவது ஆக்சிடென்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. வேணா நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், அதை வச்சுட்டு ஒழுங்கா அந்த வீடியோ வேண்ட கொடுத்துட்டு கிளம்பிடு. சி, இதெல்லாம் திருந்தவே மாட்டல்ல. ஏயா பணம் இப்படி மனுஷன் உசுரோட விளாடுறீங்க? உன்ன மாதிரி ஆள்லாம் இருக்கனால தான் இன்னமும் நம்ம நாட்டில் கரப்ஷன் இருக்கு. ஏய், இப்போ என்ன, நான் லைசன்ஸ் கொடுக்கலாம் மட்டும் அந்த நாய் ஆக்சிடென்ட் பண்ணாம இருந்திருப்பானா? அந்த நாய் ஓட்ட தெரியாம போய் ஆக்சிடென்ட் பண்றானா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? யோ, இதெல்லாம் திருந்தவே மாட்டல. இப்படியே பண்ணிட்டு இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன். அப்புறம் விஜிலன்ஸில் மாட்டினா உன் லைஃப் என்னன்னு உனக்கே தெரியும். உன்ன மாதிரி ஆள்லாம் ஒழிச்சாதான் நம்ம நாட்டில் கரப்ஷன் ஒழியும். பார்த்து நடந்துக்க.